கமலஹாசன் எதை சொல்லி கட்சி ஆரம்பிச்சாரு, டிவி பெட்டியை தூக்கி போட்டு உடைச்சதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. அவரு வைகோ எதை சொல்லி கட்சி ஆரம்பிச்சாரு? கேட்கறது சும்மா இரு. அரசியல்ல எதுவும் நடக்கும் கண்ணு, அரசியல்ல எதுவும் நடக்கும். நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம், திடீர்னு ஏதாவது எங்களுக்கு கூட ஒரு பொறுப்பு வரலாம், எது வேணாலும் நடக்கும். நாளைக்கு இது இப்ப எதிராக பேசக்கூடிய இதே திரு மூர்த்தி அவர்கள் கூட நாளைக்கு இதே திராவிட முன்னேற்ற கழகத்து பக்கம் கூட வரலாம். ஆமா, 2-3 பெட்டியை காமராஜ் வாங்கி கொடுத்துறாருன்னு வச்சுக்க. எதுக்கு இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயங்கள்ல பற்றி எரிகிற விஷயங்கள் நீ வாயை திறக்கிறேன்? நீ அவ்வளவு பெரிய அறிவாளியா? இல்ல, அவர் தமிழர்களை விட்டு கொடுக்காம மன்னிப்பு கூட கேட்க முடியாது, என் படம் அங்க ஓடலாம்னு பரவாயில்லன்னு. அதுல நீ யாரு அதை பத்தி பேசுறதுக்கு? தமிழுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் சொல்லு? நீங்க யாரு? நீங்க தமிழ, அவரு தமிழன் தான். அத நீங்க பேசாதீங்க. அப்ப நான் பேசாம நீங்க பேசுறீங்க. நீங்க பேசும்போது நான் தெலுங்கு தமிழன் தாங்க. தெலுங்கு மொழி பேசக்கூடிய தமிழன், பல்லாண்டு காலமா 1000 ஆண்டுகளா வாழக்கூடிய தமிழன் நானு. நான் எனக்கு மிஞ்சி எவன் இங்க தமிழன் இல்ல. திரு தமிழர் காமாட்சி நாயுடு அவர்கள் வந்து இந்த விவகாரத்துக்கு என்ன கண்டனத்தை பதிவு திரு தமிழர் காமாட்சி நாயுடு இந்த விஷயத்துக்கு என்ன தமிழ் வந்து தெருவுல கிடக்கு தானே, கண்டா மட்டும் கூட்டி கொடுத்துக்கு என்ன பற்றி பேசுறீங்க? எப்படி அவரை போய் தமிழர்ன்றீங்க? தமிழ்நாட்டு தமிழர்கள் ஹோல் அத்தாரிட்டி நாங்க சொல்றோம். உண்மை தமிழன் நாங்க தான். காமாட்சி தெலுங்குல போய் தமிழர்ன்ற நாங்க தான் உண்மை தமிழன். அவர் சொல்லிட்டா நாங்க தான் உண்மை தமிழன், நீங்க எல்லாம் வந்தேறீர்கள். ஆமா ஆமா, அவர் சொல்லிட்டா. பத்தியா ஒண்ணு வந்த பிடாரி ஊர் பிடாரி வரணுமா? எப்படி பத்தியா? என்னடா இழிவு? அந்த பிள்ளை இருக்குது, அவங்க அம்மாவையும் பாக்கு, 2 பேத்தையும் பாரு, எத்தனை போட்டோல பாரு, ஆத்தாளி மாலி கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறது. இதெல்லாம் என்ன கல்ச்சரு? இதெல்லாம் சினிமாக்காரங்க. இந்த சினிமா வந்ததுனால அந்த நாட்டையை எடுத்து குட்டியச்சோர் ஆக்கி போச்சு. இல்ல, அதே சினிமால உதயநிதி நடிச்சார்ல. Best Properties and Management. Contact 7667008999. வள்ளுவம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் திமுகவினுடைய மூத்த முன்னோடியான காமாட்சி அவர்களும் இணைந்திருக்கிறார். விருந்தினர்களுக்கு வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கும். ஐயா, உங்ககிட்ட இருந்து தொடங்கிங்களா? மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வந்து இன்னைக்கு தொடங்கப்பட்டிருக்கு. முதல்வர் முன்னிலையில திமுக தரப்பினர் வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. அதே நேரத்துல மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலஹாசன் அவர்களும் முதல்வர் முன்னிலையில வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காரு. வைகோவை ஒதுக்கிட்டு கமலஹாசனுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? பின்னணியில் அரசியல் என்ன கணக்கு இருக்கு? ஒரு கணக்கு இல்லையா? அதாவது அவருடைய பையனுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதி வேணும்னு கேட்டாரு. அதனால அவருக்கு திருச்சி தொகுதியை ஒதுக்கி கொடுத்து அவரை ஜெயிக்க வச்சு அவரை நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்கிட்டோம். இவருக்கு இப்போ பீரியடு முடிஞ்சு போச்சு. அது ஒரு காரணம். ஏற்கனவே இந்த எம்பிக்கு பதில் அங்கே ஒரு எம்பி கொடுத்துட்டு இதை நாங்கள் எடுத்திருக்கோம். 2வது, அவருக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, வயது ஆயிடுச்சு, தடுமாற்றங்கள் ஏற்பட்டுருச்சு. அதனால இப்போ இனிமே அவர் நாடாளுமன்றம் செல்லக்கூடிய அளவுக்கு வயது ஆயிடுச்சு இல்லை. சரியா? ஆகவே இது நீங்கள் தயவு செஞ்சு இதை எங்கள் கூட்டணி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டாம். கூட்டணிக்குள் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டாம். அதுதான் ஒரு ஆள் திருமணம் வச்சுக்கீங்க. எங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றது. அதனால நாங்களா இருக்கோம், நீங்களா இருங்க. அதனால எந்த விதமான எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை. எங்களுடைய கூட்டணி கண்டிப்பா தொடரும். இந்த வக்பு சட்ட திருத்த மசோதாவின் போது கூட வைகோவுடைய குரல் மிக முக்கியமான குரலா பாராளுமன்றத்துல பார்க்கப்பட்டது. அப்படிப்பட்ட வைகோவை நீக்கிட்டு நீங்க கமலஹாசனை கொண்டு வரல. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, வைகோவுடையது இந்த குரல் தான் அந்த குரல்னு பண்ண முடியாது. நாடாளுமன்றத்துல வைகோ இன்னைக்கு இல்ல, நீங்க எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நாடாளுமன்றத்துல அவர் பேசிட்டு தான் இருக்காரு. அவர் நாடாளுமன்றத்தினுடைய சிறப்பு பேச்சாளர்னே பட்டம் பெற்றவர். சரிங்களா? நாடாளுமன்றத்துல அவர் பேசக்கூடிய அளவுக்கு யாரும் பேசுறது இல்லைன்னு சிறப்பு பட்டம் பெற்றவர் தான். ஆனா எதை இருந்தாலும் வயது மூப்புன்னு ஒண்ணு ஆகுது இல்லை. 2வது, கூட்டணி கட்சியில் எல்லாத்தையும் நாங்க அனுசரிச்சு தானே போகணும். எல்லாமே ஒரு கட்சிக்கே நாங்க கொடுக்க இயலாது இல்லை. அதனால அவருக்கு நாடாளுமன்ற தொகுதி அவருடைய பையனுக்கே நாங்க சீட்டு கொடுத்துட்டோம். அப்புறம் என்ன இருக்கு? வயது மூப்புன்னு சொல்றீங்க, ஸ்டாலினோட பெரியவரா வைகோ? இவருக்கு 84-85 வயசு ஆயிடுச்சு வைகோக்கு.
அவர் சாகும்போது ஒரு எம்பியா சாக நினைச்சிருக்க மாட்டாரு. அது 1000 ஆசை இருக்குங்க. அது சொந்த கட்சியில போய் நின்று ஜெயிக்க சொல்லுங்க. இதை விட கேவலம் இருந்தாலும் நாளையே தூக்கு போட்டு சாகலாம். இப்படி கேவலப்படுத்துறீங்க. என்னங்க கேவலப்படுத்திட்டான்? என்ன கேவலப்படுத்தி? வைகோ திட்டினா என்னமா நீங்க என்னமா வக்காலத்து வாங்குறீங்க? நீங்க யாருங்க எங்களுக்கு கோளாறு சொல்றதுக்கு? தெலுங்குக்குள்ள எங்களுக்கு கோளாறு சொல்ல நீங்க யாரு? தெலுங்கு எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. எங்களுக்கு தெரியும் எதை வேணாலும் என்ன வேணாலும் நாங்க பண்ணுவோம். நாங்க தான் நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுத்துருக்கோம். அவர் பையன் நின்றுக்காரு, அவரையும் ஜெயிக்க வச்சிருக்கோம். அவர் நாடாளுமன்றத்துக்கு அவர் அனுப்பிச்சிருக்கோம். இளைய தகவல் பார்த்து பேசுங்க. நாங்க பாத்துக்கிட்டு தான் பேசுறோம். கேமரா பார்த்து தான் பேசுறோம். கால்கள் பழுதுபட்டாலும் ஐயா குறைவதில்லை. ஐயா அவருடைய திறமையில எந்த விதமான அப்பலுக்கு இல்ல. அதெல்லாம் ஒரு காலம். இப்ப அப்படி அல்ல. நானே இப்ப பேசுறேன்னு இன்னொரு 10 ஆண்டுகள்ல அவர் வயசு வரும்போது நான் அப்படித்தான் இருக்க முடியும். புரிஞ்சுக்கோங்க. கலைஞர் அப்படித்தான் இருந்தாரா? கலைஞர் அப்படித்தானே இருந்தாரு. கலைஞர் எப்படி இருந்தாரு? கலைஞர் 94 வயசு வரலையுமே அவர் என்ன இந்த தலைவரா இருந்திருக்கலாங்க. ஆனா மேடைகள்ல பேசக்கூடிய அந்த இது அது ஐயா சொல்லுங்க ஐயா. வைகோக்குன்னு ஒரு நீண்ட நெடிய வரலாறு தமிழகத்துல உண்டு ஐயா. இந்த முதல கண்ணீர் வடிக்கிற வேலையெல்லாம் எங்களுக்கு தெரியும். வைகோக்கு என்ன ரொம்ப நாள் புரட்சி புயல் அப்புறம் இன்னமும் தமிழர்லாம் கூட அவர் சொல்லியிருந்தாங்க. வச்சு மாட்டினானுங்க தமிழ் தேசியவாதிகள். ஏய் சொல்லியா உண்மையான உலகு? ஆம், நான் தெலுங்கன் தான். ஆனால் இந்த தமிழுக்கும் தமிழருக்கும் நான் செய்தது ஏராளம்னு ஒரு ஒப்புதல். ஆனாலும் செஞ்சிருக்காருல்ல என்ன? செஞ்சிருக்காருல்ல என்ன? என்ன செஞ்சாங்க? ஐ டோன்ட் நோ. இவங்களுக்கு என்னன்னா பகலையில பசுமாடு தெரியாது, இரவுல காளமாடும் தெரியாது. எதுக்கு நைட்ல போய் காளமாடு தெரியும்னா? அதான் சொல்றேன். நைட்ல காளமாடு தெரிஞ்சா தானே. அதான் அதனால பசுமாடு கூட விட மாட்டீங்களா? சும்மா இருக்கு. அதாவதுங்க ஒரு காலத்தில் வைகோ பார்லிமெண்ட் டைகர்னாங்க. அப்புறம் வன்னி புலினாங்க. அது வேற. ஒரு தடவை ராஜீவ்காந்தியை மிஸ்டர் ராஜீவ் ஆன்சர் மை கொஸ்டின் அண்ட் கோ. நீ பிரைம் மினிஸ்டர்னு தெரியும், நீ பிஎம்னு தெரியும், நீ பிக்னிக் மினிஸ்டரா பிரைம் மினிஸ்டரா, என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு பார்லிமெண்ட்டை விட்டு போ அப்படின்னு ராஜீவ்காந்தியை மிரட்டியவர் வைகோ. அந்த வைகோவை அதே பாராளுமன்றத்து எதிரில் மன்னிப்பு கேள் கனிமொழியிடம் மன்னிப்பு கேள்னு கதற வச்சாங்க தெரியுமா? அதுதான் திராவிடம் எதிராலேயே விட்டுறாது, கூட பழகிறான் பாரு அவனையும் விட்டுறாது. ஏன்னா ஒரு காலத்தில் திமுகவுக்கும் வைகோவுக்கும் இருக்கிற ஒரு பகை இன்னும் அந்த முழுசா திமுக அவரை பழி வாங்கி விட்டதாக இன்னும் நினைக்கல. ஏன்னா ஒரு செங்குத்தாக திமுகவை பிளந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய பிளவை திமுகவுக்கு கொடுத்தார். 9 மாவட்ட செயலாளர் கூட போனார் நினைக்கிறேன். பல பேர் தீக்குளிச்சு செத்தாங்க. இவங்க தெலுங்காரங்களா இருக்கிற ரூட்லையா போட்டு ஒரு மேப் போட்டு ஒரு ரேலிலாம் விட்டாரு. ஏகப்பட்ட கொடைசல் கொடுத்தாரு. கடைசியில் அந்த வைகோ அப்பா நான் நிம்மதியாக சாவத்துக்கு தயார், ஏன்னா திராவிடத்தை காப்பாற்றுவதற்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்காரு அப்படின்னு சொல்ல வச்சுட்டு ஆனால் வைகோவோட பாசம் பாருங்க, மக்கள் நல கூட்டணின்ற ஒரு கூட்டணியில் மற்ற விஷயங்கள் எல்லாம் சரி பண்ணிக்கின்னு வைகோ தேர்தலில் நிற்க மாட்டேன்ட்டார். அப்போது எப்படி இந்த உஷாரா தெலுங்குக்காரங்க எப்படி உஷாராக இருக்காங்க பாருங்கன்றதுக்கு அது ஒரு உதாரணம். அப்பேற்பட்ட நிலையில் இதெல்லாம் நடந்து இப்போ கடைசியில் பொம்பரம் எங்கே இருக்குது, சாட்டை எங்கே இருக்குது, அதை விட்டவன் எங்கேங்கிறான்னு தெரில. அப்படி இருக்கிற போது ஒரு மேல் சபை எம்பியை வாங்கிட்டு அவர் பிள்ளைய எல்லா கட்சியும் ஊற்றி மொழிவி எந்த வைகோ வாரிசுக்கு எதிராக அரசியல் களம் கொண்டாரோ அதே வைகோ எந்த வாரிசை எதிர்த்தாரோ அதே வாரிசு காலில் சாஸ்தாங்கமாக உழுந்து இன்னைக்கு தன்னுடைய இறுதி நாட்களில் அரசியலில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஆனா அந்த கட்சியினருமே பெருசா எதுவும் எதிர்ப்பு இல்லை தெரிவிச்சது யாரும் இல்லைங்க. இப்பதான் இல்ல வைகோ கூட அதிருப்தியில இருக்கிற மாதிரி தெரியல, அது ஏத்துக்கிட்டாருன்ற மாதிரி தான் இருக்கு. அவ்வளவுதாங்க, வீச பிடிங்கியாச்சுங்க. அதுல யாரும் இல்லை. மதிமுக இருந்தவங்க நிறைய கட்சிக்கு போனாங்க, திமுகவுக்கு போனாங்க. எப்படி கமலஹாசனை அந்த கூடு மட்டும் இருக்கு, உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் உருவி எடுத்தாங்க. அந்த மாதிரி வைகோ என்ற கூடு மட்டும் தாங்க இது. அந்த கூடு மேல வைகோ புல்லன்ற ஒரு காம்பு இருக்கு, மிச்சம் உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் உருவி எடுத்துட்டாங்க இவங்க. அப்புறம் என்ன, அது இருந்தான்னா இல்லைன்னா என்ன, அது சும்மா காத்துல இப்படி ஆடி கிடக்குது. அதால நோ யூஸ்.
கடைசி காலத்தில் அவர் வந்து ஒரு எம்பியாக செத்துருந்தாருன்னா இந்த மாதிரி இந்த நாடாளுமன்ற எம்பி இன்றைக்கு காலமானார் அப்படின்னு ஒரு வாய்ப்பு செய்திகளில் வந்திருக்கும். இப்போ அதுக்கான வாய்ப்பு கூட கொடுக்கக்கூடாது என்று திமுக நினைக்கிறது. திமுக அப்படி நினைக்குது. திமுக அப்படி நினைக்குது. கமலஹாசன் எதை சொல்லி கட்சி ஆரம்பிச்சாரு, டிவி பெட்டியை தூக்கி போட்டு உடைச்சதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அவருக்கு எதை சொல்லி கட்சி ஆரம்பிச்சாரு? கேட்கறது சும்மா இரு. இப்பதானே வைகோ எப்படி இருக்க ஆரம்பிச்சாரு சொன்ன பாரு. அவரும் எங்களை திட்டிட்டு தான் வெளியில போனாரு. திட்டிட்டு போனது மட்டும் இல்ல, எங்க கட்சியவே உடைச்சிட்டு போனவரு. இவரு எங்க கட்சி அப்படி எல்லாம் எதுவும் உடைக்கல, டிவி பெட்டியை தான் உடைச்சாரு. 4 வருஷத்துக்குள்ள இவ்வளவு பெரிய மாற்றம் வந்து அவருக்கு. நீங்க அரசியல்ல எதுவும் நடக்கும் கண்ணு, அரசியல்ல எதுவும் நடக்கும். நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம், திடீர்னு ஏதாவது எங்களுக்கு கூட ஒரு பொறுப்பு வரலாம். எது வேணாலும் நடக்கும். நாளைக்கு இது இப்ப எதிராக பேசக்கூடிய இதே திரு மூர்த்தி அவர்கள் கூட நாளைக்கு இதே திராவிட முன்னேற்ற கழகத்து பக்கம் கூட வரலாம். ஆமா, 2-3 பெட்டியை காமச்சேரியை வாங்கி கொடுத்துறாருன்னு வச்சுக்க, தூக்கி போக முடியாம அப்புறம் சரின்னு அப்படியே சைலண்ட் ஆக வேண்டியதானே, வர வேண்டியது தானே. இது என்ன இருக்கு, இதெல்லாம் வந்து அரசியல்ல இதெல்லாம் சாதாரண. அதாவது நாம் தமிழர் கட்சியை தொடங்கிய சீபா ஆதித்தனார் தனித்தமிழ்நாடு கேட்டாங்க. அன்றைக்கு இருந்த இந்த திமுக இவாலெல்லாம், இந்த லூக்கள் எல்லாம் வந்து திராவிட நாடு கேட்டாங்க. அப்போ ஐயாவின் கோரிக்கை பலமாக இங்கே பேசப்பட்ட போது இவங்கெல்லாம் சொன்னாங்க, நாங்கள் கேட்பது நாலனா, சரி, ஆதித்தனார் கேட்பது குஷ்டரோகி கையில் உள்ள காலனா. அது குஷ்டரோகி கையில் இருக்கிற காலனாவா, நாலனா பெருசா காலனா பெருசா அப்படிலாம் பிரச்சனை பண்ணாங்க. அப்புறம் எதற்கும் சீபா ஆதித்தனார் அடிப்படையில் ஒரு கட்டத்தில் சீபா ஆதித்தனார் அவர்களை எதிர்க்க முடியாது என்கிற ஒரு நிலை வருகிற போது அப்படியே அவரை பேசி அரவணைச்சு அவரை திமுக கழகத்துக்குள் இணைத்து திரும்பவும் அப்படியே அவர் கரைச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் வைகோ வந்து சும்மா போனாரா, சபாநாயகர் வந்தாரு, அமைச்சரா வந்தாரு. அப்புறம் இதுக்கு மேல என்ன வேணும்? தனித்தமிழ்நாடு கோரிக்கையை தாங்கி நின்றவர் அதான் இப்ப வாங்கி இருக்காருல்ல, அவருடைய இனத்தாரு ஒருத்தர் வாங்கி. அவர் உங்க திமுக கடல்ல போய் கரைச்சிட்டீங்களே, அவர் திமுக. அதே மாதிரிதான் வைகோ அப்படின்னு அந்தாலே வலிச்சு போட்டு. சரி, இப்போ கமலஹாசனுக்கு மக்களவையில் நீங்கள் மாநிலங்களவையில் பொறுப்பு கொடுத்துட்டீங்க. கமலஹாசனுக்கு ஒரு பிரச்சனை வருது, சீமானெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. ஆனால் முதல்வர் ஸ்டாலினும் திமுகவினரும் ஒரு வாய் கூட திறக்கலையே, என்ன காரணமாக இருக்கும்? இது திரைத்துறை சம்பந்தப்பட்டவங்க தான் பேசணுமே தவிர முதல்வர் எதுக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கருத்து முதல்வர் திரைத்துறை சம்பந்தப்பட்டவர் இல்லையா, முதல்வர் மகன் திரைத்துறை சம்பந்தப்பட்டவர் இல்லையா, அதெல்லாம் கட்சி எம்பி இல்லையா, பிரச்சனைகள் தான் வளர்க்குமே தவிர பிரச்சனைகள் இல்ல. உண்மையை பேசணும்ல ஐயா, ஒரு பொய்யின் பக்கம் எப்பயுமே பிரச்சனை பெருசாக கூடாது. இப்ப புஷ்னு போச்சு இல்ல, இப்ப அவனே என்ன சொல்றான், அந்த பிலிம் சேம்பர் ஆஃப் அங்க இருக்க அந்த ஆளு என்ன சொல்றான், கமலுடைய ரசிகர்கள் இங்க இருக்காங்க, அதனால கமலுடைய படத்தை இங்க ரிலீஸ் பண்ணணும்னு இப்ப அவன் சேம்பர்ல இருந்து கேட்க ஆரம்பிச்சுட்டான். அவன் கொடுக்குற குடைச்சலே இப்ப அவங்களுக்கு வீக்கா போய் இப்ப மறுபடியும் பாரு, இந்த 10 நாளையில வந்து அவங்க வாலண்டியா இங்க ரிலீஸ் பண்ணுங்க. தமிழ்நாட்டிலே ஓடல, அது எப்படி இப்ப கர்நாடகாவில் ஓட போகுது? என்னப்பா தமிழ்நாட்டிலே ஓடல படம்? சரியா ஓடலையா? ஏப்பா ஏன் ஓடல? உங்களை மாதிரி ஊடகங்கள்லாம் கழுவி ஊத்திருப்பீங்க. ஐயோ, இவ்வளவு இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் கொடுத்தே இது ஓடலன்னா 2 நாய் கூட போயிருக்காரு கொடுத்தது. அந்த படம் தான் 2 ஹீரோ நடிச்சிருக்காங்க. அப்புறம் எப்படி 2 ஹீரோ வந்து திருச்சா வேற கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்குதா சொன்னாங்க. பலமா இல்லையா? கர்நாடக மாநிலத்தோட சித்தராமையா முதல்வரே பேசுறாரு, ஆனா நம்ம முதல்வர் அது குறித்து வாய் திறக்காம நீங்க வந்து சொல்றீங்களே, அரசியல் தெரியாம பேசுறாங்க அவங்க. வந்து சித்தராமையா ஹிஸ்டரி தெரியணும், ஹிஸ்டரி படிக்காம பேசுவாங்க. அவர்தான் சொல்றாரு பாவம் கமலுக்கு வரலாறு தெரியலன்னு அவர் தான் சொல்றாரு. கமலுக்கு வரலாறு தெரியாம இல்ல, அவங்களுக்கு தான் வரலாறு. கமலுக்கு வரலாறு தெரியாதனாலதான் சொல்லுங்க. அங்க இருக்கிறவங்க அந்த மண்ணின் மைந்தர்கள், அந்த நாட்டுக்காரங்க, அந்த நாட்டு மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதுக்கு விசுவாசமா இருப்பாங்க. சித்தராமையாவுக்கு தெரியாதா மூத்த மொழி முதல் மொழி தமிழ் மொழி தான், தமிழ் தான் காரணம் புரிஞ்சுன்னு தெரியாது அவருக்கு. ஆனால் அந்த மக்கள் வந்து அப்பெல்லாம் இல்லையா இதாயா அப்படின்னு சொன்ன பிறகு அந்த மக்களோட மக்களாக அவர் ஒன்றி போகிறார். இவர் நமக்கானவர் இல்லைல்ல, அதால இது ஒரு பேச இருக்க. நமக்கு எதுக்கே அவன் எதோ தமிழுக்கு தமிழ் முன்ன வந்ததா கண்ட பின்ன வந்ததா அவங்களுக்குள்ள சண்டை, நமக்கு என்னங்குது?
அப்படின்னு நம்ம தமிழ்நாடு அரசு குறைஞ்சபட்சம் வந்து கனிமொழி கிட்ட கேள்வியை கேட்கறாங்க பத்திரிகையாளர்கள், இந்த மாதிரி ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கேன்னு, பதில் சொல்லாம கடந்து போறாங்க கனிமொழி கூட. ஆமா, எதுக்கு கடந்து தாங்க போவோம். பக்கம் சிவகுமாரும் கர்நாடக முதலமைச்சரும் நிற்கிறாங்க. உண்மையின் பக்கம் நிற்பதற்கு உங்களுக்கு ஏன் துணிச்சல் இல்லை? உண்மையை சண்டை போட்டுக்கணும், நாங்க சண்டை போடணும், நீங்க குளிர் காயணும்னு நினைக்கிறீங்க. சினிமாக்காரங்க அவருடைய படம் ஓடுனா ஓடலைன்னா எங்களுக்கு என்னங்க? இப்போ வந்து ஒரு தமிழ்நாடு எம்பி தானே, சர்ச்சை வரட்டும், எம்பியா வரட்டும் பேசுவோம். தமிழ்நாடு எம்பியா இருந்தா கூட பேச மாட்டோம் நாங்க. முதல்ல தமிழ்நாட்டு எம்பியா இருந்தாலும் பேச மாட்டாங்களாம். முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அதாவது இந்த புடிங்க யார் இதை பேசுறது? கமலஹாசனுங்க. நாம அந்த கருத்து மீது நாம வந்து நிக்கிறோம், அது வேற. இந்த கருத்தை பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? யார் நீ? உனக்கு தமிழுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சக தமிழரா அவர் பேசுறாரு, அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? போய் பாவாளர் என்ன சொன்னார்னு படிச்சு பார்த்துருவாங்க. நீ என்ன இது வரைக்கும் எங்க தமிழ்நாட்டுக்கு தமிழக மக்களுக்கு என்ன புடுங்குற? கர்நாடகாவிலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது இல்ல, நீ என்ன புடுங்குற சொல்லு? உன் படத்தை ப்ரொமோஷன் பண்றதுக்காக நீ வந்து வேணும்னே கலரி விட்ட. இல்ல, அது யதார்த்தமா சொல்லப்பட்ட வார்த்தை தானே அது. யதார்த்தமா இப்பதான் வந்து நொட்டுதா? இதுக்கு மேல நீ என்ன புடுங்குற? கர்நாடகாவில் தமிழர்கள் பாதிக்கப்படுகிற போது இந்த கமல் எங்க வாய் எங்க வச்சிருந்தாரு? நீ யார் இதை பத்தி பேசுறதுக்கு? அதாவது உனக்கு அங்க இருக்கிற சூழல் உனக்கு தெரியல. சரி, இப்போ அவன்லாம் ஒரு ட்வீட் போட்டான்ல, நல்ல வேலை நடக்கல. 5ஆம் தேதிக்கு அப்புறம் 1991 என்ன இங்க நடந்ததோ அது திருப்பி நடத்தப்படும் ஒரு ட்வீட் போட்டாங்க. புடுங்கி நீ சம்பாதிக்கிறனா உன் படத்தை ஓட்டு, நீ எதனா படத்தை காட்டு. எதுக்கு இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயங்கள்ல பற்றி எறிகிற விஷயங்களை நீ வாயை திறக்கிற? நீ அவ்வளவு பெரிய அறிவாளியா? இல்ல, அவர் தமிழர்களை விட்டு கொடுக்காம மன்னிப்பு கூட கேட்க முடியாது, என் படம் அங்க ஓடலாம்னு பரவாயில்லன்னு. அதுல முதல்ல நீ யாரு அதை பத்தி பேசுறதுக்கு? தமிழுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் சொல்லு? நீங்க யாரு? நீங்க தமிழ? அவரு தமிழன் தான், அவன் தமிழன் தாங்க. தேவனைய பாவனர் எழுதி வச்சிருக்காரு. அவர் யாரு? அவர் யாரு? அவர் ஒரு கிறிஸ்துவர். அத நீங்க பேசாதீங்க. அப்ப நான் பேசாம நீங்க பேசுறீங்க. நீங்க பேசும்போது நான் தெலுங்கு தமிழன் தாங்க. தெலுங்கு மொழி பேசக்கூடிய தமிழன், பல்லாண்டு காலமா 10,000 ஆண்டுகளா வாழக்கூடிய தமிழன் நானு. நான் எனக்கு மிஞ்சி எவன் இங்க தமிழன் இல்ல, புரிஞ்சுக்கோங்க. என்னத்தை கேட்கணும் சிரிப்பா? நான் தான் தமிழ் தெலுங்கு தானே. திரு தமிழர் கமாச்சி நாயுடு அவர்கள் வந்து இந்த விவகாரத்துக்கு என்ன கண்டனத்தை பதிவு செய்தார்? திரு தமிழர் காமாட்சி நாயுடு இந்த விஷயத்துக்கு என்ன தமிழ் வந்து தெருவில் கிடக்குதானே கண்டவங்கிட்ட கூட்டி கொடுறதுக்கு என்ன பற்றி பேசுறீங்க? எப்படி அவரை போய் தமிழர்ன்றீங்க? அவர் சொல்லுவாருங்க. ஏன் நீங்க சொல்லலாமா? தமிழ்நாட்டு தமிழர்கள் ஹோல் அத்தாரிட்டி நாங்க சொல்றோம். உண்மை தமிழன் நாங்க தான். காமாட்சி தெலுங்குல போய் தமிழர்ன்ற நாங்க தான் உண்மை தமிழன். அவர் சொல்லிட்டா நாங்க தான் உண்மை தமிழன், நீங்க எல்லாம் வந்தேறீர்கள். ஆமா ஆமா, அவர் சொல்லிட்டா. பத்தியா ஒண்ணு வந்த பிடாரி ஊர் பிடாரி வரணுமா? எப்படி பத்தியா? நீ தமிழன் உடனே நான் தான் தமிழ் ஒரிஜினல். அவர் சொன்னது ஆமா, அவர் தான் எனக்கு பட்டயம் கொடுக்குறாரு. சும்மா இந்த வேலையெல்லாம் இங்க மிரட்டுற வேலையெல்லாம் நாங்க தெலுங்குன்னா தமிழன் தான், தெலுங்கு தான் தமிழன் தான். தமிழும் தெலுங்கும் ஒண்ணு, திராவிடர்கள் அறியாத வாயில மண்ணு. தமிழும் தெலுங்கு ஒண்ணு, அறியாத வாயில மண்ணு. இந்த மரப்பெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. தமிழ்நாட்டுல தமிழா லூசு நினைக்கிறீங்களா நீங்க? நான் நினைக்கலங்க ஐயா. நினைக்கிறேன் காமாட்சி ஐயா வந்து ஒரு தெலுங்கு தாய்மொழியாக கொண்ட ஒரு தெலுங்கர்னா ஏப்பா தெலுங்கர் அவரு ஐயா அவர்லாம் இங்க இருக்கக்கூடாதுப்பான்னு நான் யாரும் சொல்ல பார்த்தேன். அண்ணன் சீமான் கூட சொல்றது இல்லை. எல்லாரும் வாழ்ந்தையா எங்களுக்கு கொஞ்சம் ஆள விடுங்கயா தான் நீங்க இல்ல. இவரு சீமான் சொல்றாரு. சீமான் வீட்டுக்காரமா யாரு? அவங்க மாமியா யாரு? அவங்க வீட்டு அம்மாவோட அப்பா யாரு? அதான் சொல்றேன். ஏங்க அம்மா மொழியா அப்பா மொழியா? அதாவது இப்ப அது பிரச்சனை இல்லைங்க. இப்ப அம்பேத்கர் சொல்றாரு இங்க வந்து எல்லாமே கலப்பாய் போச்சு, ஒரிஜினல் பியூரிட்டி நீங்க ஒன்னும் கண்டுபிடிக்க ஒன்னும் பெருசா இல்ல,
ஆனா பறையர்கள் தங்கள் அடையாளத்தோடு இருக்கிறார்கள். பறையர்கள் மாத்திரம் எப்படி அடையாளம்? நீங்க தான் கலப்பு திருமணம் திட்டம் போட்டு இன்னைக்கு எல்லா ஜாதி வீட்லயும் சம்பந்தம் பண்ணி வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்க வீட்டுல யாரு இப்ப இது பண்றா? எல்லா கலப்பு திருமணம் பண்ணுவதால் எழுந்து நிற்கிற சமூகம் நாங்க. நீங்க ஒரு 4 பேர் நூத்துக்கு 50 பேர் இன்னைக்கு கலப்பு திருமணம் பண்ணிருக்காங்க பறைய விட்டார்கள். இல்லைன்னு சொல்ல மறுக்க முடியாது. அதே மாதிரி பல்லா கம்யூனிட்டிலயும் அதேதான். அதெல்லாம் சும்மாவாது கிம்மாவாது. எங்க வீட்டுல ஒரு பையன் போய் நகர்ப்புறத்துல கல்வி கற்று நல்ல வசதியா இருக்கும் இல்ல இல்ல பண்ணணும்னு பண்ணுறத நான் ஆதரிக்கிறேன். சொல்றாரு இவர் இல்லைன்னு சொல்றத நான் மறுக்கிறேன். இன்னைக்கு வந்து இவர் 50% நடக்குது. நீங்க பேசுங்க அங்கொன்று இங்கொன்று இல்ல. இன்னைக்கு 50% விழுக்காடு வந்து இன்னைக்கு வந்து 50 விழுக்காடு. ஆமா ஆமா 50 விழுக்காடு அந்த மாதிரி கலப்பு ஆணவ படுகொலைகள்லாம் நடக்குது தமிழ்நாட்டுல. ஆணவ படுகொலை அது 1-2 கிராமப்புறங்கள்ல தான் நடக்கும். சிட்டில நடக்கும். புழுதிவாக்கம் நடக்கலையா? புழுதிவாக்கம் சிட்டியா மப்சலா? புழுதிவாக்கம் எங்க? புழுதிவாக்கம் போன ஆண்டு கூட திருவான்மையூர்ல நடந்தது. என்னப்பா அது ஆணவ கொலைன்னு சொல்ல இயலாது கண்ணன். அதெல்லாம் ஆணவ கொலை இல்ல. கற்பனை பண்ணிக்க காவல்துறை சொல்லிச்சா இது ஆவணம் இல்ல. ஒரு கொலைக்கு நீங்க ஆணவ படுகொலைன்னு சொல்லணும். அவங்கதான் பண்ணணும். நீதிமன்றம் சொல்லணும். நீங்க சொல்றது நான் சொல்றதெல்லாம் செல்லாது. சரிங்க, இதெல்லாம் இருக்கட்டும். செம்மொழி நாங்க தான் வந்து கொண்டு வந்தோம். எங்களுடைய ஆட்சி காலத்துல தான் செம்மொழி அந்தஸ்து கிடைச்சுன்னு சொன்னீங்க. முதல்வர் ஸ்டாலின் இதுக்காக பேசணுமா இல்லையா? தமிழுக்காக பேசணுமா இல்லையா? அங்க DK சிவகுமார்ல இருந்து சித்தராமையா வரைக்கும் எல்லாருமே தமிழை வந்து இழிவுபடுத்தி பேசுறாங்க. தமிழ்நாட்டுல இருந்து ஒரு குரல் கூட அதிகாரத்துல இருந்து வரலையே அப்படின்ற கேள்வி தமிழ் மக்கள் இடத்துல இருந்து வருதா இல்லையா? நான் தான் திரும்ப சொல்றேன். இது தமிழுக்கும் கர்நாடகாவுக்குமான இது கிடையாது. மொழி பிரச்சனை இல்லை. இது திரைப்படம் சம்பந்தப்பட்ட ஒரு திரைப்படத்தினுடைய நடிகர் பேசின திரைப்பட பிரச்சனைக்கு முதல்வர் தலையிட மாட்டாரு. ஆனா கிரிக்கெட்டுக்கு வாழ்த்து சொல்லுவாரு. இதே திரைப்படம் நல்லா RCB கர்நாடகா தான் வின் பண்ணுச்சு, அதுக்கு வாழ்த்து சொல்லலாம். அதே மாதிரி இந்த படமும் 100 நாள் ஓடுனா அந்த விழாவுக்கும் போவாரு. இதெல்லாம் வேற. ஆனா நாங்க அதுக்கான ஒரு விஷயத்த வந்து ஊதி பெருசாக்க கூடாது. சரி, அத வந்து நீத்து போக வைக்கணுமே தவிர பெருசுபடுத்த கூடாது. தெலுங்கு கேவலமான மொழி யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா சொல்லுங்க. யாரு வேண்டாம்னா என்ன வேணாலும் சொல்லுங்க. நீங்க ஒரு ஜான வயிற்றுக்கு தான் எல்லாத்தையும் வைக்கிறது பாட்டு வருது. அது உங்களை பார்த்தா உங்களுக்கு நீங்க தெலுங்கு மொழியை சொன்னாலும் சரி, கன்னடத்தை நான் சொல்லல புரிஞ்சுங்க, மலையாளத்தை சொன்னாலும் சரி, உங்க வாயாச்சு நீங்களாச்சு வாய் இருக்குதான் கமலஹாசன் எல்லாத்தையும் பேசுவாங்க. பேசுறீங்க இப்ப பேசுறீங்களா? பேசணுங்க. சரி, இப்போ தமிழ்நாட்டுல பெரிய புட்டிங்கன்னா பல பேர் இருக்கிறோம். என்னையா நீ எல்லாம் இதெல்லாம் பேசுற? இந்த சமூகம் நடக்கிற போது நீ என்னப்பா பண்ணுங்கன்னு என் பொண்ணு கேட்டா என் பொண்ணுக்கு நான் என்ன போய் சொல்லுவேன்? அதான் நான் வந்து திறந்த வழியில நியாயம் பேசுறேன் அப்படின்னு பேசுறேன். புட்டிங் பிரகாஷ்ராஜ்லாங்கிறாருல, இன்னத்தை புடிங்கிட்டா இருக்குல்ல. ஏன்னா தமிழ்நாட்டுல மைக் மோகன் ஒருத்தங்கிறாருல, அவர் கனடா தானே. நெல் ரவி, குத்து ரம்யா, அப்புறம் எதோ பிரசாந்த் கிருஷ்ணன் எதோ சொல்றாங்கல்ல, ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்களே. ஏய் இவெல்லாம் ஒரு ஆய் அப்படின்னு பிறந்துட்டா எல்லாத்துக்கும் கருத்து சொல்றீங்களா? புட்டிங்கிறா. இதுக்கு நீ பேசணுமா இல்லையா? தமிழ்நாட்டுல என் ஊர்ல உட்காந்துன்னு என் ரசிகர்கள் படம் என்னுடைய தமிழர்கள் படத்தை தின்னு கொடுத்து இங்கேயே வீடு வாங்கி ஊரை ஏமாத்தி சொகுசா இருக்கிறீங்களா? இவெல்லாம் பெரிய அதாவதுங்க நீங்க இருங்க. எப்பா ஏதோ நான் பிழைக்க வந்தேன், உங்களை ஏமாத்தி நிற்கிறன்றதோடு நிக்கணும். எல்லாத்துக்கும் கருத்து சொல்ற கந்தசாமிங்க இவங்கெல்லாம் எங்க போனாங்க? எல்லாருமே இவங்கள மாதிரிதான். எல்லாருமே இந்த கோஷ்டி மாதிரி எல்லா 9 நவதுவாரங்களையும் அப்படியே அடிச்சுன்னு கம்முனுங்கிறாங்க. புரியுது. திமுக அமைச்சர்கள் மட்டும் இல்ல, திமுகவினுடைய கூட்டணி கட்சியில் இருக்கிற தலைவர் கூட வந்து இப்பெல்லாம் ஆபாசமா கொச்சையா பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேல்முருகன் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டை எழுப்பியிருக்காங்க. வேல்முருகனை வந்து சட்டமன்ற உறுப்பினரா இருந்து நீக்கணும்னு சொல்லிட்டு தாவேக தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அவருடைய பேச்சுக்கு அது எப்படி பாக்குறீங்க? தாவேக்கா அவர் யாரு சொல்றதுக்கு? அவர் யாரு? அந்த தம்பி யாரு? அவருக்கு இங்க ஒன்றும் அவருடைய கட்சியில அவர் MP MLA இல்ல. சரி, அவர் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம். சார், அவர் பேசின பேச்சு நீங்க வரவேற்கிறீங்களா? அவர் பேசின பேச்சுன்னா இவரு பொம்பளை பிள்ளைய தோல்ல கைய போடுவாரு, அவங்க ஆத்தா மேலையும் கைய போடுவாரு. இது அசிங்கம் இல்லையா? பொது வெளியில ஒரு குழந்தைக்கு பரிசு கொடுக்கணும்னா இப்படி பரிசு எடுத்து நம்மானு கொடுக்கணும். அது இப்படி கையை எடுத்து கும்பிட்டுட்டு அது பாட்டு போகணும். இப்படி கட்டி அணைச்சு இப்படி கட்டி நடந்ததுன்னு சொல்ல வரீங்களா? இதெல்லாம் வந்து டிராமா, இதெல்லாம் வந்து ஒரு விதமான சினிமா மாதிரி இதுல ஒரு கல்ச்சரை கொண்டு வர பாக்குறாங்க.
சினிமா கல்ச்சரு இந்த மேடை கல்ச்சர்ல கொண்டு வந்து பூத்துறாரு. ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகளுடைய மனசை கெடுத்து சரி ஒரு நாசமா பண்ணிட்டு இருக்கான். அவ்வளவுதான் பேசுனது 100% இதுக்கு இவ்வளவு பேசக்கூடிய வேல்முருகன் அவர்கள் வந்து சைவம் வைணவம்னு பேசின அமைச்சருக்கு ஒரே ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கலையே. யாரு சைவம் வைணவம்னு நம்ம அமைச்சர் பேசினார்ல, பொன்முடி பேசினார்ல. இங்க பாரு, பொன்முடி பேசுனது தப்பு இல்லையாங்கிறது அதுக்கு வேல்முருகன் அவர்கள் கண்டனம் தெரிவிக்கலையே. கை போட்டதுக்கெல்லாம் கொதிக்கிற நீங்க ஏப்பா, அவர் பேசுனது ஒரு திராவிட கழகத்தினுடைய அந்த கட்சி கூட்டத்துல பேசுறாரு, புரிஞ்சுக்கோங்க. சரி, அந்த கூட்டத்துல ஏற்கனவே இது வந்து பல முறைகள் வந்து இது பேசப்பட்ட செய்தி தான். அதே போல செய்தி அவரோட நிகழ்வுல ஒரு பொது நிகழ்வுல அவர் கை போடுறாரு, பேசுறாரு. அதெல்லாம் பொது நிகழ்வுல போட்டாக்க அரசியல் நிகழ்வுங்களா ஐயா? அவர் அரசியலுக்காக தான் அதை பண்றாரு. இதுக்கு முன்னாடி என்ன புடுங்கினாரு, இன்னைக்கு அரசியல் வந்த பின்னாடி தானே பண்றாரு. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? சும்மா இரு தம்பி, இங்க பாருங்க, நீங்க அவர் வந்து விஜய் அவருக்கு என்னவோ சொல்லுவாங்களே, தளபதி இல்லங்க, இடையாவது மயிராவது ஏதோ ஒரு பேரு நான் மறந்து போயிட்டேன். சரியா? அவர் வந்து ஜோசப் விஜய்ங்களா? ஜோசப் விஜய் வந்து அவர் வந்து இந்த மாதிரி பண்றது மிகப்பெரிய தவறு. இந்த தவறை வந்து நம்ம தவறுன்னு சொல்றோம். அவர் கொஞ்சம் அவர் வந்து அவர் இன மக்களுக்காக ரொம்ப கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டாரு. அதுக்காக அவர் வந்து பதவி விலகணும், அவரை நீக்கணும் அப்படின்னு பேசுறதுக்கு இவர் யாருங்க? இவர் யாரு? இவர் செஞ்ச தப்பா மறைக்கிறதுக்காக இவரை பத்தி பேசுறது தவறு. திமுகவுடைய சின்னத்துல நின்று ஒரு எம்எல்ஏவா இருக்கக்கூடியவர் தான் வேல்முருகன். அவர் பேசுறாரு, பெண்கள் குழந்தைகள் எல்லாம் வந்து கட்டி பிடிச்சி லிப்ஸ்டிக் வச்சுட்டு இருக்காங்க, இதெல்லாம் வந்து பெற்றோர்கள் வந்து அனுமதிக்கிறாங்க, 2 கிராம் தங்கத்துக்காக இப்படியா பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு இழிவா பேசுறது எப்படி ஏத்துக்க முடியும்? என்னடா இழிவு? அந்த பிள்ளை இருக்குது, அவங்க அம்மாவையும் பாக்கு, 2 பேர்த்தையும் பாரு, எத்தனை போட்டோல பாரு, ஆத்தாளி மாலையும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காது. இதெல்லாம் என்ன கல்ச்சரு? இதெல்லாம் சினிமாக்காரங்க. இந்த சினிமா வந்ததுனால அந்த நாட்டையை கெடுத்து குட்டியச்சவர் ஆக்கி போச்சு. உதயநிதி நடிச்சாரு, நான் தான் மொத்தம் கலைஞர் தான் கதை வசனம் எழுதினாரு. எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். இந்த திரைத்துறை தான் தமிழகத்துல மட்டுமல்ல உலகத்தையே இன்றைக்கு ஆட்டி படைக்கிறது சினிமா தான். இந்த சினிமானாலதான் இன்னைக்கு எல்லாம் கெட்டு அலைஞ்சு சீரழிஞ்சு போறதே இந்த இளைய குழந்தைகள் எல்லாம் வந்து இந்த சினிமா தான். பூரா மூடிட்டு இந்த ஒழுங்கா இருந்தோம்னா சரிப்பா, ஒரு ஒரு இதை திறந்து பாரு, பூரா ஜக்கை போட்டுட்டு பெரியார்கள் தானே. ஆமா, இதெல்லாம் முற்போக்காக பார்க்கணும். நீங்க பிற்போக்கா பேசிட்டு முற்போக்குன்னா அதுக்காக என்னடா முற்போக்கு? ஆமலை அம்மனை குட்டியா போறது, அதை போய் பாக்குறது, இதான் இதான் முற்போக்கா? இலை மரம் தான் இருக்கணுமே தவிர எல்லாம் திறந்து போட்டுட்டு தெரியக்கூடாது. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அது வந்து அடுத்த வீட்டுக்கா போகணும்னாரு. அவங்க விரும்பினா, ஆணும் பெண்ணும் விரும்பினா இருக்கட்டும், அது வேற. விரும்பினாங்க, போய் கை போட்டாங்க, கூட இருந்தாங்க, அதுல என்ன உங்களுக்கு சிக்கல்? இங்க பாரு, அது வந்து விஜய் வம்படியா கை பிடிச்சி வச்சு கை போட்டாரா? இங்க பாரு, விஜய் வம்படியா பிடிச்சாரா இல்ல அவரா பழக்கத்துல வந்தாரான்னு அப்படின்னு நாங்க பாத்துக்கிட்டோம். அப்படி இப்படி எல்லாம் கையை அரைச்சு என்னது உங்க என்ன இதெல்லாம் நாங்க என்ன பாக்கல, எங்களுக்கு என்ன கண்ணு இல்லையா? நாங்க என்ன குருடனா? அவர் என்ன வேணாலும் பண்ணட்டும், அவருக்கு என்ன வேணாலும் பண்ணட்டும், அது நாங்க விமர்சனம் பண்ணல. சரி, விமர்சனம் பண்ணுனவரை நீங்க விமர்சனம் பண்ணும் போது நான் வர்றேன் உள்ள, அவ்வளவுதான். அப்ப திமுக தான் இந்த விமர்சனத்தை தூண்டி விட்டு செஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. திமுகவுடைய அடியாளா வேல்முருகன் செயல்படுறாருன்னு சொல்றாங்க. திமுகவினுடைய அடியாளர் எங்களுக்கு வேல்முருகனை வந்து நாங்க அப்படி பார்க்கல. அப்படி பாக்குறீங்க? நாங்க திரும்ப இந்த பாரு, நீ ரொம்ப ஓவரா பேசுற. அது அவர் இருக்காருங்கிறதுக்காக, அவருக்கு ஏதாவது சப்பக்கட்டு கட்டுங்கிறதுக்காக நீ திரும்ப பத்தி பேசுற. இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. சரிங்கண்ணா, நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஷயம், இந்த விவரத்தை? இந்த விஷயத்துல வந்து நான் வந்து அண்ணன் வேல்முருகன் நினைக்கிறேன். வேல்முருகன் அவர்கள் சொல்லிய அந்த துணி 1-2 வார்த்தை வேணா கொஞ்சம் கூடுதலா பேசியிருக்கலாம்ன்றது என்னோட பர்சனல் கருத்து. நான் ஒரு வேல்முருகன் அண்ணன்கிட்டே பேசினேன், இந்த மாதிரிலாம் இருக்கு என்னன்னு. அவரும் ரொம்ப நேரம் பேசியிருந்தாரு. அவர் வந்து ஒரு நிமிடம் 1 மணி நேரம் 40 நிமிஷம் பொழுது அந்த உரை. அவர் என்ன சொல்ல வர்றாரு, இந்த ஒரு 2-3 பேர் இந்த என்னது இன்ஸ்டாகிராம் டிக்டாக்ல வராங்க, ஏன்னா துணியே இல்லாம இதுங்க வந்து அறகுறையா அதை காமிச்சு இதை காமிச்செல்லாம் வந்து டிக்டாக்லாம் வந்து இந்த கலாச்சாரத்தை பார்த்து நிறைய மாணவர்கள் இளைஞர்கள்லாம் வந்து அதே மாதிரியா வந்து ஆக்ட் பண்ணுறாங்க. அதனால் அப்படி இருக்கிற போது நாம் வந்து ஒரு நடிகர், அவர் ரசிங்க போய் வந்து அந்த மாதிரியா போய் எல்லாரும் வந்து நாங்கள் வந்து கேட்டால்
நாங்கள் நைட்டு 3 மணிக்கு வந்து படுத்திருந்தோம், 10 மணி தான் வந்து கூட்டம் ஆரம்பிச்சது, நாங்கள் முந்தானத்தே வந்துட்டோம், முத நாளே வந்துட்டோம்னு ஒரு குழந்தைகளை கூட்டி வந்து பெற்றோர்கள் இந்த மாதிரி நடந்துக்கிறது ஒரு அநாகரிகமாக இருக்குண்ணே. இது வந்து சில வகைகளில் வந்து இது விரும்பத்தகாத விஷயங்கள் நடப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை கூட இது ஏற்படுத்தி விடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் அண்ணா அதை சொல்லலை நினைக்கிறேன். அதனால் வந்து இது கொடுக்கறது நல்ல விஷயம். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் தவிர்க்கணும். அப்போது இப்போ இருக்கிற இந்த சோசியல் செட்டப் இருக்குல்ல, அந்த செட்டப் சரியா இல்லைண்ணே. அதால சரி இவர் கொடுக்கறதுக்கு குழந்தைங்களை கூட்டாந்து இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க, போகிறாங்க, வராங்க. நான் வந்து மற்றதையும் இதையும் வந்து நான் சொன்னேன். அப்போ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னார். இல்லைன்னா நீங்கள் அந்த ஒரு லைன் வந்து அந்த லிப்புன்ற மாதிரிலாம் அந்த டிக்டாக்ல எல்லாம் அந்த மாதிரி பொம்பளைங்க அதெல்லாம் அந்த மாதிரி பண்ணிட்டு போகிறாங்க, வராங்க பற்றி சொன்னேன். அதை வந்து இவங்க தெரிஞ்சு சொல்றாங்க. பட் நான் அதுதான் சொன்னேன், நிலை தடுமாறி சொல்லிட்டாருன்னு வச்சுக்கலாமா? நிலை தடுமாறி இல்ல, தெளிவா தான் சொல்லியிருக்காரு. எப்பா என்ன தண்ணி எல்லாம் சாப்பிட மாட்டாரு, கவலைப்படாத. நிலை தடுமாறினா திமுக காரனா அவரு? என்ன பாருங்க, மரியாதையா பேசுங்க சும்மா. சரி, அவர்னா திமுக காரரா நிலை தடுமாறுவதற்கு? அதனால ஒரு சொந்த சமூகம், ஒரு அண்ணன் தம்பிங்க, ஒரு குடும்பம் இந்த மாதிரி இருக்குதுன்னா அது அந்த ஆதங்கத்துல ஒரு வார்த்தை 2 வார்த்தை அவர் கூடுதலாக பேசலாம். அதில் ஒன்றும் பெரிய இன்டென்ஷன் இல்லை. இப்போ நான் கூட இப்போ நீங்க பாத்தீங்கன்னா விஜய் வந்துங்க ஏதோ பணம் தராரு, போறாரு, சொந்த காசு தராரு. நீங்க அந்த கூட்டத்துல இப்படி கையை வச்சு இப்படி முத்தத்தை கொடுத்து இப்படி தள்ளுறாரு. எங்கடா தள்ளுற? ஏய் எங்க தள்ளுற? இந்த முத்தம் எங்க நீ இப்படி வச்சு இப்படி தள்ளுறிய, எங்க தள்ளுற, யாருக்கு தள்ளுற? இப்போ இதே மாதிரி ஒருத்தன் ஒரு 4 பொண்ணுங்க காலை வந்து பஸ் ஸ்டாண்ட் நிக்குது, இப்படி வச்சு இப்படி தள்ளுறான்னு வச்சுங்க, வாங்கி வச்சுப்பீங்களா? சொல்லு, வாங்கி எங்க வைப்பீங்க? சரி, எல்லாருமே அக்கா தங்கச்சி கூட பிறந்திருக்கும். நம்ம வீட்டுங்களில் இருக்கிற குழந்தைங்க, பொம்பளை பசங்க, அந்த ஒரு 10-11 வயது, அதாவது அந்த பருவம் எழுதுகிற பருவத்தை தொடுகிற போது அண்ணன் கூட பேசாது, அண்ணன் கிட்ட நேரடியா பேசாதுங்க. தண்ணியை தந்து கொடுத்தா கூட அப்படி இப்படி சொல்லுங்க, நேரடியா பேசாது. நீங்க ஒரு ஆணை ஒரு பெண் ஒரு செக்ஸ் அப்பீல் பண்றாருன்னு வைப்போமே ஓப்பனா, பல மரமண்டைகளுக்கு புரியாது. ஆனா நீங்க ஒரு பெண்ணை சும்மா ஒரு சின்ன பார்வை பார்த்தால அந்த புள்ள ஒரு 10 வயசுலயே இந்த நாய் நல்ல நாய் இல்ல, இந்த நாய் வேற மாதிரியா பாக்குது அப்படின்னு இயல்பா அந்த பெண்மைக்கு, அந்த குழந்தைக்கு அது புரிஞ்சிடும். அப்படி இருக்கிற போது இப்ப நம்ம வீட்டுங்கள்லாம் இப்படி பேசுவோம், ஓப்பனா பேசுவோம். நம்ம வீட்டுங்கள்லாம் நம்ம அக்கா தங்கச்சிய ஒரு 5-7 வயசு 8 வயசு 9 வயசு வரைக்கும் தொட்டுக்கிட்டு பேசுவாங்க, இங்க வா உட்காரு இப்படின்னுவாங்க. வயசுக்கு வர ஸ்டேஜ் ஆன பிறகு நம்ம அக்கா தங்கச்சி தொடுவோமா? இல்ல அந்த புள்ளிய நம்ம கூட சகஜமா பழகுமா? சரி, யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கா? இல்ல, ஏன்னா இப்படிதாங்க இருக்கு இங்க ஒரு கலாச்சாரம்.